அண்மை செய்தி. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களை ராகிங் செய்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை தட்டி கேட்ட துணை விடுதி காப்பாளரான டாக்டர் கண்ணன் பாபுவின் கார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவம் குறித்து புகார் எதுவும் அளிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நடந்தது? முழு விவரம். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் போக்கானது கடந்த சில மாதங்களாக நிலவி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில நேற்றைய தினம் கல்லூரி மாணவர் விடுதியில ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்ததாகவும் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த கல்லூரியுடைய துணை வார்டனான கண்ணன் பாபு அவர்களோட கார் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அவர் நேரடியாக சென்று இரு தரப்பையும் சமரசப்படுத்தியதாகவும் அந்த விளைவாகவே இந்த கார் உடைக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில மருத்துவக் கல்லூரி முதல்வர் நேரடியாக அந்த மாணவர் விடுதியில விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையின் விசாரணை அடிப்படையில் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மாணவர்களிடையே மருத்துவக் கல்லூரி முதல்வரும் மருத்துவமனையுடைய அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.